ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சுமங்கலி பூஜையில் கலந்துக்கிறதுக்காக நம்ம சிந்து ரொம்பவே கெத்தாக ஆட்டோவிலேருந்து இறங்கி வராங்க. இங்கே மகா வந்து ஒரு 4-5 பொம்பளை ஆட்களை சிந்துவை வரவிடாமல் தடுக்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்களுமே நீ வரவே கூடாதுன்ற மாதிரி கட் அண்ட் ரைட்டாக கண்டிஷன் போடவும் சிந்து இருந்துட்டு செம்மையாக பஞ்சு டைலாக் பேசிவிட்டு அவங்கள நோஸ் கட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி இங்கே பூஜை நடக்கிற இடத்துக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. மகாக்கும் அப்படியே பயங்கரமாக கடுப்பாகுது. இவளை எக்கார்ந்து கொண்டும் சுமங்கலி பூஜையில் கலந்துக்கவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அன்னபூரணிக்கிட்ட போயிட்டு அக்கா அங்கே பார்த்தீங்களாக்கா, நீங்கள் எம்புட்டு டைம் சொன்னீங்க அந்த சிந்து இந்த சுமங்கலி பூஜையில் கலந்துக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லியும் அவள் கொஞ்சம் கூட மதிக்காமல் இப்போது எப்படி கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கா பார்த்தீங்களாக்கா அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணிக்கு பயங்கரமாக கோவம் வருது. உடனே இங்கே சிந்து வந்து நிற்கிறாங்க. அதே சமயம் ஸ்னேகா நம்ம சிவா பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்த்த சிந்துக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகுது. ஸ்னேகா கிட்ட வந்து ஏய் இங்கே பாருடி, பக்கமாக தள்ளி போய் நில்லு, என் புருஷன் பக்கத்தில் நான் தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிந்து வந்து சொல்கிறாங்க. உடனே ஸ்னேகா இருந்துட்டு இங்கே பாருடி, உனக்கும் சிவாவுக்கும் கூடிய சீக்கிரமே டிவோர்ஸ் ஆக போகுது, அவரை நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், நீ என்ன அப்படியே எல்லாம் உரிமை இருக்கிற மாதிரி வந்து கேட்குற, ஒழுங்கா இங்கேருந்து போடி, இல்லைனா அன்னபூர்ணி ஆண்டி உன்னுடைய கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுற மாதிரியான சுச்சுவேஷன் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சிந்துக்கு பயங்கரமாக கோவம் வருது. என்ன நீ ஓவராக பேசிக்கிட்டு இருக்க, இங்கே பார் நீ சொல்கிறது வாஸ்தவம் தான், டிவோர்ஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு நீ சொல்கிறதெல்லாம் ஓகே தான், ஆனால் இப்போ டிவோர்ஸ் ஆகலைல்ல, இப்போ வந்து நானும் சிவா டாக்டரும் புருஷன் பொண்டாட்டி தானே, அப்போது அப்படி இருக்கிறப்போ நானும் என் புருஷனும் ஒன்று மண்ணுமா தான் நிற்கணும், தேவையில்லாமல் எங்கள் வாழ்க்கையில் மூக்க நுழைக்கணும்னு நினைக்காத, அது மட்டும் இல்லாமல் இன்னொருத்தி புருஷனுக்கு இப்படி எதுக்காக சொல்லு விட்டுக்கிட்டு வந்து நின்றுக்கிட்டு இருக்க, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமாகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிந்து வந்து இங்கே ஸ்னேகாவை பயங்கரமாக அவமானப்படுத்துகிறாங்க. இங்கே ஸ்னேகா இருந்துட்டு இங்கே பாரு சிந்து, என்ன நீ என்ன இங்கே பாரு, அன்னபூர்ணி ஆண்டி உன்னை இந்த சுமங்கலி பூஜையில் கலந்துக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களாமே, அவங்க பேச்சை மீறி நீ எதுக்காக இங்கே வந்த, இங்கே பாரு ஒழுங்காக நல்ல விதமாக சொல்கிறோம், இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியது நான் கிடையாது நீ தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகாவை பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. ஸ்னேகா போயிட்டு கீழே விழுந்துடுறாங்க. ஸ்னேகாவுக்கு பயங்கர கோவம். உடனே அன்னபூர்ணி கிட்ட போயிட்டு ஆண்டி பார்த்தீங்களா ஆண்டி, இத்தனை பேர் முன்னாடி என்னை இவ எவ்வளோ அவமானப்படுத்துகிறான்னு சொல்லிட்டு இந்த உங்கள் குடும்பத்துக்கே இவ துரோகம் பண்ணியிருக்கா ஆண்டி, இவ இப்படி நடந்துக்கிட்டு இருக்கா, நீங்கள் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கீங்க, இவன் இந்த பூஜையில் கலந்துக்க கூடாதுன்னு நீங்கள் தானே ஆண்டி சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்னேகா சொல்லவும் உடனே அன்னபூரணி சிந்துக்கிட்ட வந்து சிந்து உன் மனசில் நீ என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்க, ஏதோ பொம்பளை பிள்ளையாச்சேன்னு சொல்லிட்டு போனால் போகுதுன்னு வீட்டில் மூலையில் ஒரு இடத்த கொடுத்தேன், அதுக்காக நீ தலைமல் ஏறி உட்காருவியா, ஒழுங்காக இங்கேருந்து போயிடு, இல்லைனா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சொல்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம சிந்து இருந்துட்டு இங்கே பாருங்க அத்தை, நான் கண்டிப்பாக இந்த சுமங்கலி பூஜையில் கலந்துப்பேன், என் புருஷனுக்காகவும் எனக்காகவும் நான் சாமிக்கிட்ட வேண்டிப்பேன், நானும் என் புருஷனும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும், நீங்கள அந்த சாமியை வந்து என்கிட்ட சொன்னாலுமே டாக்டரை விட்டு விலகியோ இல்லை அவர் வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டு தூக்கி எறிஞ்சிட்டு போகிறதுக்கோ நான் முட்டாள் கிடையாது, யார் எவ்வளோ பெரிய ஆள் வந்து நின்னாலும் நான் அவங்கள எதிர்த்து நிற்கிறதுக்கு தயாராக இருக்கேன் அத்தை, ஏன்னா என் புருஷன் எனக்கு ரொம்ப முக்கியம், அவர் கூட ஒன்று சேர்ந்து வாழணுன்றதுக்காக நான் பட்ட கஷ்டம் ரொம்பவே அதிகம், இங்கே பாருங்க அத்தை, நீங்கள் சொல்லிட்டீங்கன்றதுக்காக நான் இந்த சுமங்கலி பூஜையில் கலந்துக்காமலாம் போகவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சிந்து வந்து ரொம்பவே அடம் பிடிக்கிறாங்க. ஸோ சிவா கிட்ட அன்னபூரின்னு சொல்கிறாங்க, இங்கே பாரியா சிவா, ஆறுமுகமும் பைரவியும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக ரொம்ப காலத்துக்கு வாழணும் குழந்தை குட்டின்னு, இப்படி வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பேருமே நல்லா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சிந்து இங்கே இருக்கவே கூடாது, ஏன்னா அந்த சிந்து இருந்தால் இந்த சுமங்கலி பூஜை சரியாக நடக்காதியா, இந்த சுமங்கலி பூஜை சீரும் சிறப்புமாக நல்லபடியாக நடந்து முடிக்கணும் அப்படின்னா இந்த சிந்து இங்கே இருக்கக்கூடாது, நீ சொல்லி அவளை இங்கேருந்து அனுப்பிவிடியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சிவா இருந்துட்டு அவங்க பெரியம்மா பேச்சை தான் கேட்குற ஆளு நம்ம சிவா. ஸோ இங்கே சிந்துக்கிட்டு தான் இங்கே பாரு சிந்து, தேவையில்லாமல் இங்கே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காத, வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பேரோட நிம்மதி நல்லா இருக்கணும், இந்த சுமங்கலி பூஜை நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இருக்கக்கூடாது, இங்கேருந்து கிளம்பு சிந்து அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சிவா வந்து சொல்லவும், என்ன டாக்டரே கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் நீங்கள் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கீங்க, உனக்கு எனக்கும் டிவோர்ஸ் ஆகலை டாக்டரே, கோர்ட் இப்போ வரைக்குமே உன்னையும் என்னையும் ஒன்று சேர்ந்து தான் வாழ சொல்லுது, நீ என்கிட்ட அதாவது நல்லபடியாக பாசமாக பேசலைனாலும் என் கூட ஒன்று சேர்ந்து வாழலைனாலுமே நீயும் நானும் புருஷன் பொண்டாட்டி தான், இப்போ வரைக்குமே உனக்கும் எனக்கும் எந்த ஒட்டும் வரவும் இல்லை, தொடர்பு இல்லை அப்படின்ற மாதிரி நீ எதுவுமே சொல்லவே முடியாது, இப்போயே நினச்சேன் அப்படின்னா கூட நான் கோர்ட்லேருந்து ஆள் வர வைக்க முடியும்,
நான் தேவையில்லாத பிரச்சனையை பண்ணுறதுக்கு நான் தயாராக இல்லை டாக்டரே. இந்த சுமங்கலி பூஜையில் கலந்துக்கிட்டு உனக்காக நான் சாமிக்கிட்ட வேண்டிக்கணும், நீயும் நானும் ஒன்று சேரணும், அது மட்டும் தான் என்னுடைய குறிக்கோளை தவிர இங்கே வந்து உள்ள எல்லாரோட நிம்மதியை கெடுக்கணுன்றதெல்லாம் என்னுடைய நோக்கம் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிந்து சொல்கிறாங்க. உடனே இங்கே மகா இருந்துட்டு, என்னடி விட்டா நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போகிறேன், அதான் அன்னபூர்ணி அக்கா இவ்வளோ தூரம் சொல்கிறாங்கல்ல, நீ இங்கே இருக்கக்கூடாது, நீ இந்த சுமங்கலி பூஜையில் கலந்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எத்தனை டைம் சொல்கிறாங்க, உனக்கு கொஞ்சம் கூட உரைக்கவே உரைக்கலையா, சூடு சொரணை ஏதாவது இருக்கா இல்லையா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சிந்துவை பயங்கரமாக திட்டுறாங்க இந்த மகா. ஸோ மகா இருந்துட்டு இப்படி திட்டவும் உடனே இங்கே நம்ம பைரவி இருந்துட்டு, இங்கே பாருங்கள் மகாத்தை, தயவு செஞ்சு இது ஒரு விஷயத்தில் மட்டும் சிந்துவை இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்க சொல்லுங்கள். ஏன்னா சுமங்கலி பூஜைன்றது எல்லாரோட உரிமை. அது மட்டும் இல்லாமல் சிவா நல்லா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சிந்து தான் சுமங்கலி பூஜையை செஞ்சு ஆகணும். சிந்து செய்யலை அப்படின்னா கண்டிப்பாக சிவாவோட உயிருக்கு ஆபத்து வரதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. தயவு செஞ்சு இந்த விஷயத்தில் யாரும் இந்த மாதிரி பேசி சிந்துவை இந்த சுமங்கலி பூஜையிலேருந்து இங்கேருந்து வெளியே அனுப்பணும்னு மட்டும் நினைக்காதீங்க. சிவாவை பற்றி எல்லாருமே யோசிச்சு பாருங்கள். நீங்கள் என்ன தான் சிந்து மேலே இருக்கிற கோபம், வெறுப்பு, கோபத்தாப்பம் இதெல்லாம் இருந்தாலுமே, அவளை வெறுத்து ஒதுக்குனாலுமே, ஆனால் செய்ய வேண்டிய முறையை அவள் கரெக்டாக செய்யலை அப்படின்னா சிவாவோட உயிருக்கு தான் ஆபத்து அப்படின்ற மாதிரி இங்கே பைரவி வந்து எப்படியாவது சிந்துவை இந்த சுமங்கலி பூஜையில் கலந்துக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக இப்படி ஒரு பிட்டை போட்டு இங்கே நம்ம அன்னபூர்ணியோட மனசவே கலைச்சிடுறாங்க. ஸோ அன்னபூர்ணி பயங்கரமாக யோசிக்கிறாங்க. எல்லாத்த விடவும், அதாவது கோபம் தாபம்னு சொல்லிட்டு இது எல்லாத்த விடவும் சிவாவோட உயிர் தான் முக்கியம் பைரவி. நீ சொல்கிறதும் கரெக்டு தான். இது விஷயமா நான் எதுவுமே யோசிக்கவே இல்லை. ஆறுமுகமும் நீயும் ஒரு குழந்தை குட்டியை பெற்று கொடுக்கணுன்றத பெற்று கொடுக்கணும். அதே சமயம் சிவாவோட வாழ்க்கையும் நல்லா இருக்கணும்ல. கண்டிப்பாக அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணும். முக்கியமாக அவன் உயிர் அவனோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. அவள் கலந்துட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே ஸ்ரேகாவுக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. ஆண்டி என்ன ஆண்டி இதெல்லாம், இந்த சிந்து இருந்தானா கண்டிப்பாக எதுவுமே நல்லாவே இருக்காது. இங்கே பாருங்க ஆண்டி, நான் சிவாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அதை இந்த நல்ல நாளில் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். சிவாவை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறவ. அப்போது சிவாவுக்காக நான் சுமங்கலி பூஜையில் கலந்துக்கிட்டு நான் இந்த பூஜையை செய்கிறேன் ஆண்டி. இவெல்லாம் வேண்டவே வேண்டாம். இவ என்னைக்கா இருந்தாலும் நம்ம வீட்டை விட்டு போக போகிறவ தானே. அதுவும் வீட்டு வேலைக்காரி மாதிரி தான் இப்போதைக்கு இருக்கா. இவெல்லாம் கணக்கிலே இல்லை ஆண்டி. இந்த பைரவி சொல்கிறான்றதுக்காக நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்காமல் இப்படி இந்த பூஜையில் இவளை கலந்துக்க சொல்லுவீங்களா? இல்லை வேண்டவே வேண்டாம் அத்தை, ப்ளீஸ் ஆண்டி, தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்க. இந்த சிந்துக்கும் சிவாவுக்கும் எந்த ஒரு உரிமையும் கிடையாது, எந்த ஒரு தொடர்பும் கிடையவே கிடையாது. சிவாவை கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு நான், அவருக்காக நான் பூஜை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எங்கள் மகாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆமாக்கா, பைரவி சொல்கிறதெல்லாம் நீ கேட்காதுக்கா. பைரவியுமே இப்போ சிந்து பக்கம் சாஞ்சிட்டா, சிந்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறா. சிந்து இந்த பூஜையில் கலந்துக்கணுன்றதுக்காக தான் அவள் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கா. சிவாவோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வரவே வராதுக்கா. சிவாவுக்காக கண்டிப்பாக நல்லபடியாக பூஜை செய்வா. நீங்கள் பேசாமல் இந்த சிந்துவை வெளியே அனுப்புங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம பைரவிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. எப்படியாவது இந்த மகாத்தை சிந்துவை வெளியே அனுப்பிடலான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே பூசாரி வந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. உடனே அன்னபூர்ணிக்கிட்ட, இங்கே பாருமா, இப்போ என்ன சுச்சுவேஷனோ அதை மட்டும் யோசிங்கம்மா. சிவாவுக்கும் சிந்துக்கும் இப்போ வரைக்குமே விவாகரத்து நடக்கலை. அப்போது சிவாவுக்காக சிந்து தான் பூஜை பண்ணி ஆகணும். தேவையில்லாமல் இங்கே எதுவும் பிரச்சனை வேண்டாம். நிறைய பேர் வந்திருக்காங்க, எல்லாருமே இங்கே சாமி கும்பிட்றதுக்காகவும் பூஜை பண்ணுறதுக்காகவும் வந்திருக்காங்க. தேவையில்லாமல் எல்லாரோட பூஜையிலுமே ஒரு கூட்ட தூக்கி போடவே வேண்டாம். அதாவது இந்த பூஜை சீரும் சிறப்பமாக நல்லபடியாக நடக்கணும். அதனால் பிரச்சனை பண்ணாமல் பூஜை ஆரம்பிக்கலாமா, டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பூசாரி ஐயா சொல்கிறாங்க. ஸோ அன்னபூர்ணி இருந்துட்டு, ஸ்னேகா இதெல்லாம் அப்புறமா பார்த்துப்போம், சிந்து நீ போயிட்டு சிவா பக்கத்தில் நின்று பூஜை ஆரம்பிமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அன்னபூர்ணியை சொல்லிடுறாங்க. இதை கேட்டால் நம்ம சிந்துக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதாவது சிந்துவை பூஜையில் கலந்துக்கோன்னு சொன்னதுக்காக நம்ம அன்னபூர்ணி வந்து சிந்துவை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்றதெல்லாம் இல்லை. எதுவும் இந்த பூஜையில் பிரச்சனை வந்துடக்கூடாது, பூஜை சரியாக நடக்கணும் அப்படின்றதுக்காக சிந்துவை வந்து பூஜையில் கலந்துக்க சொல்கிறாங்க. ஸோ சிந்துவுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பைரவிக்குமே அப்போ தான் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது. ஆனால் இங்கே தான் நம்ம மகாவுக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. நம்ம எது நினச்சாலும் அது நடக்கவே மாட்டேங்குது. இசைக்கு என்ன இசைக்குது, நம்ம என்ன பிளான் போட்டாலுமே அது கடைசியில் கவுத்துக்குதே அப்படின்னு சொல்லிட்டு, அக்கா கவலைப்படாதக்கா, அதாவது இந்த பூஜையில் மூலமாக ஏதாவது ஒரு பிரச்சனையை வர வச்சிடணும், சிந்து தான் இதுக்கு காரணன்ற மாதிரி பழியவே அவ மேலே திருப்பி விட்டுறணும், என்ன பண்ணலாக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், பேசாமல் அன்னபூர்ணி அக்கா முந்தானியில் நம்ம தீ வச்சுட்டு அதுக்கு காரணம் இந்த சிந்து தான் அப்படின்னு சொல்லிட்டா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு, அக்கா சூப்பர்க்கா, கொஞ்சம் பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டு பூஜை ஸ்டார்டிங்லேயோ கொஞ்சம் நேரம் கழித்து அதுக்கப்புறம் இந்த அதாவது
இந்த பிளானை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எசிக்கு வந்து சொல்கிறாங்க. உடனே மகாவுமே சரிடா, எப்படியாவது இந்த சிந்து இந்த பூஜை நடக்கிற இடத்துல இருந்து அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு இங்கேருந்து கிளம்பணும், அதை பார்த்து நம்ம சந்தோஷப்படணும்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மகா வந்து சொல்கிறாங்க. இப்போ பூஜையுமே நடக்க ஆரம்பிக்குது. பூஜை நடந்துக்கிட்டு இருக்கப்போவே இங்கே பூசாரிக்கு மேலே அருள் வந்துடுது, அதாவது சாமி வந்துடுது. உடனே அந்த சாமியார் இருந்துட்டு, அதாவது பூசாரி சாமியார் இருந்துட்டு அப்படியே கத்துறாரு. சாமி உடனே மகா இருந்துட்டு, அக்கா அக்கா சாமி தான்க்கா வந்திருக்கு, அந்த பூசாரி மேலே அருள் வந்திருக்குன்னு நினைக்கிறேன், அக்கா போய் முன்னாடி நின்று என்ன ஏதுன்னு கேளுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மகா சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம அன்னபூரணியுமே, சாமி சொல்லுங்கள் சாமி, பூஜை எல்லாமே இப்போது நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு, இது எல்லாமே உங்களுக்கு திருப்தி தானே சுவாமி, எங்கள் எல்லாருக்கும் நீங்கள் பாதுகாப்பாக வருவீங்களா, உங்களுக்கு எல்லாமே பிடிக்கதா அப்படின்ற மாதிரியெல்லாம் இங்கே நம்ம அன்னபூர்ணி வந்து கேட்குறாங்க. பூஜையெல்லாம் நல்லபடியாக தான் செய்கிறீங்கடி, ஆனால் வீட்டுக்குள்ளே ஒத்துமை இல்லாமல் இருக்கீங்களேடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுவாமி வந்து சொல்லுது. அதாவது அந்த அம்மன் வந்து பூசாரி மேலே வந்து இறங்கி அப்படி சொல்லுறாங்க. ஸோ இங்கே நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு என்ன சுவாமி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் தாயி, நீங்கள் பூஜை பண்ணுறதெல்லாம் சரிதான், ஆனால் வீட்டில் ஒத்துமை இல்லை, வீட்டில் கலங்கத்தை வச்சுக்கிட்டு இப்போது கோவிலாண்டை வந்து எல்லாரும் ஒன்று மண்ணமாக செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களேடி, இது ஒன்று தாண்டி எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த சுவாமியார் சொல்லவும், சுவாமி என்ன சுவாமி எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன கலங்கம்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு தாயி, இங்கே உன்னுடைய பிள்ளைங்க சந்தோஷமாக இருக்காங்களா, இங்கே பாரு, வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பேருமே சந்தோஷமாக இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு நல்லது நினைக்கிற பொண்ணை துரத்தணும்னு நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க, அந்த பொண்ணால் தான் நீங்கள் இப்போ வரைக்குமே சந்தோஷமாக இருக்கேம்மா தாயி, உனக்கு கூட உயிருக்கே ஆபத்து வந்திருக்கும், நீ இப்போது உயிரோடு நின்று இங்கே சுமங்கலி பூஜை கூட பண்ணியிருப்பியா என்னன்னு தெரியல, அந்த பொண்ணோட ராசினால் மட்டும்தான் நீ உயிர் பொழைச்சி வந்திருக்க, நீ அந்த பொண்ணை வீட்டை விட்டு துரத்தணும்னு நினைக்காத தாயி அப்படின்னு சொல்லிட்டு உடனே பைரவி இருந்துட்டு, அத்தை சிந்துவை தான் சொல்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன், ஆமாம் தாயி சிந்து தான், சிந்து அந்த கடவுளோட மகிமை, அவளால் தான் உங்கள் குடும்பமே நல்லபடியாக இருக்குது, தயவு செஞ்சு அந்த நல்ல பொண்ணை அங்கேருந்து அனுப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இனிமேல் கெடுதல் மேலே கெடுதல் தான் தாய் வரும், நான் சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணுக்கு எந்த ஒரு தொந்தரவையும் கொடுக்காம கொடுமையும் கொடுக்காம இருங்க தாயி, நீங்கள் எப்போவுமே மற்றவங்களுக்கு எனக்கு எதுவுமே நீங்கள் அது இதுன்னு எட்டுனது செய்யலனாலையும் பரவாயில்ல, மற்றவங்களோட மனசை புண்படுத்தாமலும் மற்றவங்களுக்கு கெடுதல் செய்யாமலும் இருந்தாவே உங்களை நான் நல்லபடியாக வச்சுக்குவேன் தாயி அப்படின்ற மாதிரி அந்த அம்மன் சுவாமி சொல்லவும், இதை கேட்ட இங்கே நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு, தாயி அந்த சிந்து எனக்கு மிகப்பெரிய துரோகத்தை செஞ்சுருக்கா, பொய் சொல்லி கல்யாணம் பண்ணியிருக்கா, இங்கே பாரு தாயி, அவள் மனசில் உள்ள ஆசையை நிறைவேற்றிக்கணுன்றதுக்காக அப்படி ஒரு சின்ன பொய்யை சொல்லி அவள் தப்பு பண்ணிட்டதா, ஆனால் அவள் உங்கள் குடும்பத்துக்கு என்றைக்குமே துரோகம் நினைக்கவே இல்லடி தாயி, தயவு செஞ்சு அந்த பொண்ணை நீங்கள் எல்லாருமா சேர்ந்து ஏற்றுக்கணும், அவள் புருஷனோட ஒன்று சேர்ந்து வாழ விடுங்க தாயி, அதுதான் நான் கேட்டுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அந்த அம்மனே பேசுகிறாங்க. ஸோ இங்கே அன்னபூர்ணி இருந்துட்டு பயங்கரமாக யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சிந்து வந்து அந்த பூசாரி முன்னாடி வந்து என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க சுவாமி, நீ எப்போவுமே உன்னுடைய நல்ல மனசுக்கு சந்தோஷமாக இருப்ப தாயி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஒவ்வொருத்தராக வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கவும் இங்கே கரெக்டாக மகா வந்து நிற்கிறாங்க. ஆசீர்வாதம் பண்ணு தாய், பண்ணுங்க சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு மகா கேட்கவும், இங்கே உனக்கு நான் ஆசீர்வாதம் பண்ண மாட்டேன்டி, உன்னால் அந்த குடும்பத்துக்கே பெரிய களங்கம்தான், உன்னால் பேராபத்து வர இருந்தது, எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே, இதோ நீயும் இதோ இங்கே நிற்குதே இந்த பொண்ணும் தானே அன்னபூரணியோட வீட்டுக்கே பெரிய பெரிய வெடியாக வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சாமியார் வந்து உண்மையை போட்டு உடைச்சிடுறாரு. எங்கள் அன்னபூரணிக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. நம்ம மகாக்கு பீதி அடைகிற மாதிரியே இருக்குது. அப்படி கதி கலங்கி போயிடுறாங்க. என்ன சுவாமியார் இப்படி கூட பேசுவாரா, ஆனால் கரெக்டாக சொல்கிறாரே, இவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நிலத்தில் விவசாயத்தில் பெரிய பேரழிவை நீ அந்த குடும்பத்துக்கு கொடுத்தவடி தாயி, நீ உன்னை நான் என்றைக்குமே மன்னிக்கவே மாட்டேன், உனக்கு நான் ஆசீர்வாதமும் கொடுக்க மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மன் சுவாமி சொல்லவும், இதை கேட்ட மகா இருந்துட்டு அப்படியே பயங்கரமாக கலங்கி போயிடுறாங்க. ஐயோ அக்கா என்னக்கா என்னமோ பேசுகிறாங்க, அந்த சிந்துவை கூட இந்த சுவாமியை ஆசீர்வாதம் பண்ணுச்சு, ஆனால் நம்ம குடும்பத்துக்கு நல்லது நினைக்கிற என்ன இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே பைரவி இருந்துட்டு அன்னபூரணிக்கிட்ட, அத்தை
வீட்டில் நடந்த பிரச்சனை எல்லாத்தையுமே இந்த சாமியார் கரெக்டாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சாமியார் உடம்புல அம்மன் வந்து அருள் வந்து பேசிக்கிட்டு இருக்கு. அப்போது அவங்க சொல்கிறது எல்லாமே உண்மையாக தான் இருக்கும். நம்ம வீட்டில் எவ்வளோ பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, விவசாயத்தில் நமக்கு பேரழிவு வந்ததுக்கு காரணமே மகா அத்தை தான் போல். அப்போது அந்த மாறனுக்கு பிராணி மகா அத்தை இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பைரவி வந்து அன்னபூர்ணிக்கிட்ட சொல்லவும், இங்கே அன்னபூர்ணி இருந்துட்டு இல்லை பைரவி, அது எப்படி மகாவை நம்ம சந்தேகப்பட முடியும்? அத்தை, அதான் வீட்டில் நடந்த பிரச்சனை எல்லாத்தையுமே கரெக்டாக சொல்கிறாரு இல்லை அந்த சுவாமியார். அது மட்டும் இல்லாமல் விவசாயத்தில் நம்மளுக்கு பேரழிவு அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ சொல்கிறதும் கரெக்டு தான் அத்தை. அப்போ என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தெளிவாக கேளுங்க அத்தை, அதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு சாமியார்கிட்ட வந்து, என்ன சுவாமி என்னென்னமோ பேசுகிறீங்க, மகா எங்கள் குடும்பத்துக்காக நல்லது மட்டும் தான் நினைக்கிறா, அவளை போயிட்டு என்னென்னமோ சொல்கிறீங்களே, அவளால் தான் பேரழிவு வந்தது அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் தாயி, இப்போது 1 கோடி ரூபாய் கிட்ட உங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கும். அதுக்கு காரணம் ஒரு சில ரவுடி பசங்களாக இருக்கலாம். ஆனால் அந்த ரவுடி பசங்களுக்கு பின்னாடி இருந்தது இங்கே நிற்கிறாங்களே இந்த தாய் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மகாவை கை காட்டி. ஸோ மகாவுக்கு அப்படியே கதி கலங்கி போயிடுது. பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா இதை மகா வந்து எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. உடனே அன்னபூர்ணி இருந்துட்டு, சுவாமி அப்போது சூரியகாந்தி பூ விலை வச்சு அது மூலமாக நாங்கள் 1 கோடி ரூபாவை இழந்தோம். 1 கோடி ரூபாய் கடனாளியாக என் மகன் மாறினா. அப்போது அதுக்கு காரணம் இந்த மகாவா? என்ன சொல்கிறீங்க சாமி? என்னால் நம்பவே முடியல. இவ மேலே நான் அம்பிட்டு நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருந்தேன். இவ்வளோ பெரிய வேலையை பண்ணது இவ தானா? ஆமாம் தாயி, இவளே தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகாவுக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது. அங்கேருந்து கிளம்பிடணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இங்கே ஸ்னேகா தானே ஆக்சிடென்ட் பண்ண வச்சுது, அதே சமயம் உயிரை காப்பாற்றுற மாதிரி வந்து நடிச்சுதுன்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே அந்த சாமியார் வந்து சொல்லிடுவாங்களோன்னு பயப்படுறாங்க. ஸோ அங்கேருந்து நகர பார்க்குறாங்க. இந்த கூட்டத்திலேருந்து யாருமே நகரக்கூடாது தாயி, நீங்கள் வா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகாவை கை காட்டி கூப்பிடுவோம். எல்லாரோட பார்வையும் இப்போ ஸ்னேகா கிட்ட தான் இருக்குது. ஸோ ஸ்னேகா அப்படியே பதட்டப்படுறாங்க. வா தாயி, முன்னாடி வந்து நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுவாமியாரை வந்து சத்தமாக பேசவும் பயத்தில் ஓடி வந்து நடுங்கிக்கிட்டே எங்கள் ஸ்னேகா வந்து அப்படியே சாமி கும்பிட்டுக்கிட்டே நிற்கிறாங்க. ஐயோ கடவுளே, தயவு செஞ்சு என்னை மட்டும் மாட்டி விட்டுறாத, நான் தப்பு பண்ணிட்டேன் தான், ஆனால் இப்போது அதை நான் உணர்ந்துட்டேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கவும், இங்கே பாரு தாயி, நீ பண்ண பழி பாவத்துக்கு கண்டிப்பாக நீ எந்த ஜென்மத்திலையுமே நல்லபடியாக இருக்க முடியாது. நீ 7 ஜென்மமும் நீ கண்டிப்பாக கஷ்டம் மட்டும்தான் படுவ. உன் ஹாஸ்பிட்டலுக்கு வர கர்ப்பிணி பெண்ணை அதாவது வழியில் துடிச்சிக்கிட்டு வர கர்ப்பிணி பெண்ணை கூட நீ கவனிக்காமல் பணம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு பணத்தை கட்டினா தான் பிரசவம் பார்ப்பேன்னு சொல்லி சொன்ன ஆள் தானே நீ. கண்டிப்பாக அந்த ஒரு விஷயத்துக்காகவே நீ 7 ஜென்மத்துக்கும் பாவத்தை அனுபவிப்ப, கொடுமைகளை அனுபவிப்ப. அது மட்டும் இல்லாமல் அதாவது இங்கே நிற்கிறாங்களே அன்னபூர்ணி அம்மா, இவங்களோட உயிரவே எடுக்க நினச்சவன் நீ தானே. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் நடந்திருக்கும், உயிருக்கே ஆபத்து வந்திருக்கும், அதுக்கு காரணம் நீ தானே தாயி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ஐயோ என்ன இந்த சாமியார் இப்படி போட்டு உடைக்கிறாரு, ஒருவேளை இந்த சிந்து ஏற்பாடு பண்ணியிருப்பாளோ, இந்த சிந்துவால் தான் இந்த சாமியார் இப்படிலாம் பேசுகிறாரோ அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கூட யோசிக்கிறாங்க. ஸோ சாமியார் சொன்னதை கேட்டு ஒட்டுமொத்த குடும்பமே ஆடி போய் நிற்குது. உடனே அன்னபூர்ணி இருந்துட்டு, என்ன சுவாமி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் தாயி, உனக்கு உயிருக்கே ஆபத்து வரக்கூடிய சுச்சுவேஷனை ஏற்படுத்தி கொடுத்த இந்த ஆள் இங்கே தான் நிற்கிறாங்களே, இவங்க உங்களை போட்டு தள்ளிட்டு அவங்க நினச்ச காரியத்தை நடத்திக்கிட்டோம். உங்கள் பையன் அதான் சிவான்னு சொல்கிறீங்களே, உங்கள் பையன் கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்காக இப்படி ஒரு விஷயத்த பண்ண ஆள் தான் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சாமியார் ஒட்டுமொத்த விஷயத்தையுமே போட்டு உடைக்கவும், இங்கே நம்ம அதாவது அன்னபூர்ணிக்கு நெஞ்சு வலியே வந்துடுது. கொஞ்ச நேரத்தில் அப்படியே நெஞ்சு பிடிச்சிக்கிறாங்க. சுவாமி நீங்கள் சொல்கிறது எதுவுமே என்னால் ஏற்றுக்க முடியல, ஒவ்வொரு விஷயமும் பெரிய பெரிய விஷயமா இருக்குது, இவ்வளோ பெரிய பெரிய விஷயத்தை இவங்க எல்லாரும் செஞ்சுருக்காங்கன்னா அது என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே அந்த சாமியார் மேலே இருந்த அந்த அருள் வந்து போயிடுது. அந்த சாமியாருமே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. சிவா இருந்துட்டு, இங்கே பாருங்கள் பெரியம்மா, உங்களுக்கு ஏதாவது ஆகிட போகுது, நீங்கள் ப்ரெஷர் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சிவா சொல்லவும், கொஞ்ச நேரத்துலேயே நம்ம அன்னபூர்ணிக்கு மயக்கம் வந்து அப்படியே நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு கீழே விழுந்துடுறாங்க. எல்லாருமே ரொம்பவே பதட்டப்படுறாங்க. உடனே இங்கே நம்ம பைரவி, சிந்து, சிவா, ஆறுமுகம்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படியே ஓடி வந்து தூக்குறாங்க. ஐயோ பெரியம்மா எந்திரிங்க பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம அன்னபூரணியை காரில் தூக்கி போட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க. ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு போனதுமே இங்கே அட்மிட் பண்ணிடுறாங்க.
இப்போது நம்ம அதாவது அன்னபூரணிக்கு நெஞ்சு வலி தான் வந்திருக்கு போல், நெஞ்சு வலி வந்திருக்கு, நீங்கள் பயப்படாதீங்க, பயப்படுற மாதிரி இல்லை, இதே இன்னொரு 2-3 டைம் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக இவங்க உயிருக்கே ஆபத்தாயிடும், நீங்கள் பத்திரமா இவங்கள பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம ஆறுமுகம் எல்லாருமே ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. மகா இருந்துட்டு இப்படியே இவ போய் சேர்ந்துட்டா கூட நல்லாயிருக்குமே, இவ மட்டும் கண் விழிச்சு வந்துட்டா அப்படின்னா எக்கச்சக்கமான கேள்வி கேட்பாளே, ஐயோ 100 கோடி ரூபாய் ஆறுமுகம் இப்போ கடன்காரனாக இருக்கானா, அதுக்கு நம்ம தான் காரணன்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, வந்துட்டானா அவ்வளோதான் முடிஞ்சிடும். டே இசக்கி இங்கே பாருடா, உன் அன்னபூரணி அக்காவை நம்ம பேசாமல் கொன்று போட்டுடலாமா, அவள் மட்டும் வந்தான்னா எக்கச்சக்கமான கேள்வி கேட்பாடா, வீட்டை விட்டு துரத்திடுவாடா, நமக்கு மிகப்பெரிய நஷ்டத்தை கொடுத்துருவா அவ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்து சொல்கிறாங்க. நம்ம இசைக்கு இருந்துட்டு, ஆமாக்கா நீ சொன்ன மாதிரி அவங்கள கொன்று போட்டால் மட்டும்தான் நமக்கு நல்லது, என்னக்கா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, டேய் நீ யாருன்னா நர்ஸுக்கிட்ட இல்லை டாக்டர்கிட்ட எது பேசி பாடுறா, அவங்க மூலமாக அவளை போட்டு தரலாமான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது இங்கே ஆறுமுகம், சிவா, பைரவி எல்லாருமே பயங்கர கோவத்தில் இருக்காங்க. இப்போ மகா அப்படியே இன்னும் தெரியாதம்மா பச்சை குழந்த மாதிரி இப்போது சேர் மேலே உட்காண்ட்ருக்காங்க. பைரவி போயிட்டு பல்லாருன்னு ஒரு அறை. உடனே இங்கே மகா இருந்துட்டு, இங்கே பாருடி எதுக்காக இப்போ நீ என்னை அடிக்கிற, இங்கே பாரு உன் மனசில் நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, இந்த விஷயம் மட்டும் அக்காவுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா உனக்கு கொன்று போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பைரவி சொல்லவும், உடனே என்னடி என்ன ஓவராக பேசிக்கிட்டு இருக்க, பின்ன அன்னபூர்ணி அத்தையோட உயிரவே எடுக்கணும்னு நினச்சிருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் இப்போது விளைஞ்ச சூரியகாந்தி பூவை எல்லாத்தையும் கருக வச்சதுக்கு அதாவது கருக வச்சிருக்க நீ, உனக்கெல்லாம் என்னடி மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு பல்லார்னு 4 அரை மகாவை பயங்கரமாக வெளுத்து வாங்குறாங்க. உடனே ஆறுமுகம், சிவாலாம் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்கள் இப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, அந்த ஸ்னேகா தான் புத்தி கெட்டவ, அவள் எப்படியாப்பட்ட ஆளுன்னு நமக்கு தெரியும், ஆனால் நீங்கள் நம்ம வீட்டிலே இருந்துட்டு என் அம்மா போடுற உப்பவே சாப்பிட்டுக்கிட்டு நம்ம குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய துரோகத்தை செஞ்சுருக்கீங்க, நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு நிமிஷம் கூட எதிர்பார்க்கல சித்தி அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகமும் பயங்கரமாக பேசுகிறாங்க. சிவாவுக்கு ரொம்பவே கடுப்பாக இருக்குது, உங்களெல்லாம் என் அம்மான்னு சொல்லிக்கிறதுக்கே எனக்கு ஒரு வெறுப்பாக இருக்குது, உங்கள் வயிற்றில் தான் நான் பிறந்தேன்னு நினச்சாவே என்னால் அதை ஜீரணிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இங்கே நம்ம ஆறுமுகமும் சிவாவும் பயங்கரமாக கேள்வி கேட்குறாங்க. ஒவ்வொரு கேள்விக்குமே இங்கே நம்ம மகாவால் பதில் சொல்லவே முடியல, ஏன்னா அவ்வளோ பெரிய விஷயத்த தானே செஞ்சுருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ அவங்களால எந்த ஒரு பதிலையுமே சொல்ல முடியல. உடனே இங்கே நம்ம சிந்து இருந்துட்டு, என்ன துரோகி, என்ன அதாவது நான் தான் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு என்னை எப்படியெல்லாம் பேசுனீங்க, நான் சிவா டாக்டர் கூட ஒன்று சேர்ந்து வாழணுன்றதுக்காக ஒரே ஒரு சின்ன பொய் தான் சொன்னேன், ஆனால் நீங்கள் ஆறுமுக மச்சானுக்கு இவ்வளோ பெரிய இழப்பீடை கொடுத்துருக்கீங்க, 1 கோடி ரூபாய், நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக கூலி வேலைக்கு போய் சம்பாதிச்சா ஜென்மம் ஃபுல்லாகவே சம்பாதிக்க முடியாத பணம் அது, அம்புட்டு பணத்தை நீங்கள் யாருக்குமே யூஸ் ஆகாத மாதிரி ஒரே அடியாக மருந்து கெமிக்கல் கலந்து கருகு வச்சுருக்கீங்க, உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லைல்ல. உடனே மகா இருந்துட்டு, என்னடி நீயெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டியா, இங்கே பாரு தேவையில்லாமல் சும்மா என்கிட்ட இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத, நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து கோவப்படவும், உடனே இங்கே சிவா இருந்துட்டு சிந்துக்காக வந்து பேசுகிறாங்க. அதாவது நீங்கள் பண்ண கேவலத்தை விட சிந்து பண்ணதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, சிந்து யாருக்குமே துரோகம் நினச்சி அதை பண்ணவே கிடையாது, ஆனால் நீங்கள் உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் பண்ணுறன்ற மாதிரி இவ்வளோ பெரிய விஷயத்த செஞ்சுருக்கீங்க, கண்டிப்பாக அன்னபூர்ணி பெரியம்மா மட்டும் கண் விழிச்சு வரட்டும், உங்களை வீட்டை விட்டு துரத்துறாங்க, உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்ற மாதிரி உறவே அத்து விட போகிறாங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மகாவுமே பயங்கரமாக பயத்தில் இருக்காங்க. இதுக்காக தான்டா நானுமே பயந்துக்கிட்டு இருக்கேன், பேசாமல் அந்த அன்னபூர்ணியை போட்டு தள்ளுறேன், அதுக்கப்புறம் எல்லாருமே நீங்கள் ஏன் வழிக்கு தானே வந்தாகணும், நான் சொல்கிற பேச்சை தானே கேட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மகா வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. இப்போது கொஞ்ச நேரத்துலேயே நம்ம அன்னபூர்ணியுமே கண் விழிச்சிடுறாங்க. சிவா, பைரவி, வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பேருமே இங்கே நம்ம அதாவது அன்னபூர்ணி கிட்ட தாங்கிறாங்க. அன்னபூர்ணி பயங்கரமாக அழுகிறாங்க. இதை நான் எதுவுமே எதிர்பார்க்கவே இல்லை, இவ்வளோ பெரிய விஷயத்த செஞ்சுருக்காளே இவ, மகா இப்படியெல்லாம் பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, இந்த ஸ்னேகானா கூட பரவாயில்ல, அவள் இவ்வளோ பெரிய கேடின்னு நமக்கு தெரியும், சிந்துவோட உயிரவே எடுக்க நினச்சவ தானே, அவள் மலையிலேருந்து தள்ளிவிட பார்க்க நினச்சவ தானே, அவளை கூட விட்டுறலாம், ஆனால் மகா நம்ம கூடவே இருந்து இவ்வளோ பெரிய துரோகத்தை நமக்கு பண்ணிட்டாளேடா ஆறுமுகம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. உடனே நம்ம சிவா இருந்துட்டு, பெரியம்மா நீங்கள் அதை நினச்சாலாம் அழுகாதீங்க பெரியம்மா, அவங்க
எதனால் இப்படி பண்ணாங்கன்னலாம் தெரியாது. ஆனால் இனிமேல் அவங்க நம்ம வீட்டில் இருக்கவே கூடாது பெரியம்மா. இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்காங்க. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என் அம்மா தான் இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு இனிமேல் அவங்க அம்மாவே கிடையாது பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சிவா பயங்கரமாக கோவத்தில் பேசுகிறாங்க. உடனே மகா அப்போ தான் வராங்க. அக்கா இப்போ எப்படிக்கா இருக்கீங்க? இங்கே பாரு மகா, என்கிட்ட பேசவே பேசாத. நீ பண்ண இவ்வளோ பெரிய காரியத்துக்கு உங்ககிட்ட நான் பேசணும்னு நினச்சிக்கிட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்கியா? உனக்கெல்லாம் எப்படி தான் மனசு வருது இப்படியெல்லாம் பண்ணுறதுக்கு? ஆறுமுகமும் உன்னுடைய பையன் மாதிரி தானே. எதுக்காக இவ்வளோ பெரிய துரோகத்தை எங்களுக்கு பண்ண நீ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம இது அன்னபூரணி வந்து மகா கிட்ட பயங்கரமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே மகா இருந்துட்டு, அக்கா என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அக்கா, ப்ளீஸ்க்கா அப்படின்னு சொல்லிட்டு, என் முகத்திலே முழிக்காத மகா நீ. இனிமேல் எங்கள் வீட்டு பக்கம் கூட திரும்பி பார்த்துறாத. உன்ன மாதிரி ஒரு துரோகியை இனிமேல் நான் கண்ணால் கூட பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என் முகத்தில் முழிக்கவே முழிக்காத, தயவு செஞ்சுங்கிறது போயிடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அன்னபூர்ணி வந்து சொல்கிறாங்க. மகா பயங்கரமாக அழுதுகிட்டே கெஞ்சி கத்துறாங்க. உடனே இங்கே ஆறுமுகம் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் சித்தி, என் அம்மாவை இன்னும் டென்ஷன் ஏற்றாதீங்க. ஏற்கனவே அவங்க ரொம்பவே மனசொடிஞ்சு போயிருக்காங்க. நீங்கள் பண்ண வேலையால் அம்மா ரொம்பவே நொறுங்கி போயிருக்காங்க. தேவையில்லாமல் நீங்கள் இங்கேருந்து அம்மாவுக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்துறாதீங்க, இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு மகாவுக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. அங்கேருந்து வெளியே போயிடுறாங்க. உடனே இங்கே மகாவை நினச்சிங்க அன்னபூர்ணி பயங்கரமாக அழுதுகிட்டே தான் இருக்காங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தருவீங்க. தேங்க்யூ.